ஆக்டிங் வாய்ஸ் நானே பண்ணிடுவோம் ப்ரோ. சரத்குமார் பண்ணுற அளவுக்கு அவர் ஆக்டிங் வாய்ஸில் அவர்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் வேறு. ஆக்டிங் வாய்ஸ்லாம் அவருக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. தேவானி சும்மா மந்தம், சும்மா நான் கிச்சனில் காட்டினுக்கிறாங்க தேவானியை. இல்லை ப்ரோ, ஒரு ஆவரேஜ் படம் ப்ரோ. ஆவரேஜ் கூட சொல்ல முடியாது, பக்கா போர் ப்ரோ. 3 BHK பிஜிஎம் என்ன ப்ரோ வெளியே கேட்கணும் சத்தம். எங்கே கேட்குது? உள்ளே ஃபுல்லாக தேட்டர் உள்ளே தான் கேட்குது போடுறாரு. அது எல்லாமே இயல்பு வாய்க்கில் நடந்துட்டு தாங்கிறது ப்ரோ. இல்லை சாட்டிஸ்ஃபைட்லாம் இல்லை ப்ரோ. எந்த காமெடியும் இல்லை ப்ரோ. யோகி பாபு வேஸ்ட். எதுக்கு வராருன்னே தெரியல. யோகி பாபு சும்மா நான் வீடு காட்ட வராரு ப்ரோ. இது எப்படி சொல்றது தெரியல. ஆனா இந்த படத்தோட பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியல. 3 BHK. நான் உண்மையிலே ஒரு வீடு நான் கட்டிட்ட பிறகு இந்த படத்துக்கு டைட்டில் தான் வைப்பேன். கடைசி 15 மினிட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். குடும்பத்தோட வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. நல்லா 3 BHK நல்லா இருக்கு. நல்லா தான். ஓகே, நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி படம் பார்க்குறோம். நல்லா இருக்குதான். ஒரு நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குரிய போர் அடிக்கிற மாதிரி இல்லை. சரத்குமார் ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு. சித்தார்த் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படம். ஏன்னு கேட்டால் என் வாழ்க்கையில் நான் என்ன நினச்சின்னு இருக்கிறேனோ அது அப்படியே படமாக இருக்குது. விடாமுயற்சி தான். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. ஒரு மனுஷனுக்கு சோர்வு போகாத அப்பயே நம்ம அந்த நாளில் படிச்சிருக்கிறோம் இல்லையா. கஜினி முகமது 14 தடவை 17 தடவை படம் எடுத்து போன பிறகு தான் ஒரு தடவை நாட்டை வென்றார் இல்லையா. அது மாதிரி நம்மளுடைய விடாமுயற்சி தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய அஸ்திவாரங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். வேற லெவலில் இருக்குங்க. செம்ம சூப்பராக எடுத்திருக்காங்க. சித்தார்த் செம்மையாக நடிச்சிருக்காரு. ப்ளஸ் சரத்குமார் நடிப்புலாம் பயங்கர சூப்பராக இருக்குங்க. இல்லை அது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபேமிலியாக ஓரியன்டாக பார்க்கலாம். வேற லெவலில் இருக்கு. மூவி சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் ஸ்லோவாக நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஃபேமிலி தான். ஆமாம், நல்லா தான் இருந்துச்சு. சித்தார்த்தோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. சாங்னு அவ்வளோ இல்லை, ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாருடைய கேரக்டரும் அவங்கவுங்க கேரக்டருக்கு அவங்கவுங்க கரெக்டாக நடிச்சிருக்கிறாங்க. என்னன்னா தாய் தகப்ப பிள்ளைங்களுடைய ஆசை என்னன்னு கேட்டு, இப்போ நான் அப்படி தான் என் பையன் வேறு படிக்க போகிறேன்னு சொல்லி நான் என் பையனை ஹோட்டல் மேனேஜர் படிக்க வச்சு இப்போவும் என்னை திட்டினுக்கிறான். என்னை தட்டுக்கட ஒரு வேலையில் கட்டி படி. நான் அவன் சொல்லுவேன், இல்லைடா இப்போ நம்ம செய்கிற தொழிலுக்கு அதான்டா இப்போ நம்மளுக்கு முக்கியத்துவமாக இருக்குது. இப்போ நம்ம மெரினா பீச்சில் சாப்பாடு கடை போடுறோம் நம்ம தொழிலுக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா. ஆனால் என்ன தான் இதில் பணம் வந்தாலும் காசு வந்தாலும் எனக்கு பிடிக்காத வேலை தானே சொல்லிட்டு எப்போதுமே அது அந்த மனசில் ஊந்துருச்சுல சின்ன வயசில். அந்த மாதிரி விடாத அளவுக்கு பெற்றோர்களும் பிள்ளைங்களை போட்டு உட்கார வச்சு, உனக்கு இது பிடிச்சிருக்கா, நீ என்ன படிக்க போகிற, ஏது படிக்க போகிற. இப்போ அப்பா அம்மா படிப்பு இல்லாதவங்க கான்வெண்ட்டில் படிக்கிறதை விட படித்த அளவுக்கு காப்பர் ஸ்கூலில் படித்தா அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க இல்லையா. அதை மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. நான் இந்த படம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பாடமாகவும் ஆயிருக்கும் இல்லை, இது வந்து ஒரு குடும்பத்துக்கு முக்கியம்னா ஒரு வாழ்க்கைக்கு. 3 BHK நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. 3 BHK தானே. நல்லா இருக்கு. சித்தார்த்து அவங்க காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன படம்? இது 3 BHK எப்படி இருக்கு படம்? பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் ஆச்சு. ரொம்ப ஸ்லோவாக போகுது ப்ரோ. பக்கா போர் ப்ரோ படம். ஆமாம் ப்ரோ. ரொம்ப அதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. படம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு திருப்தி இல்லை எங்களுக்கு. ஆமாம். என்ன கருத்து சொல்ல வராங்கன்னா, அவன் படித்து ஃபெயிலியர் ஆயிடுறான். அவனை வச்சுன்னு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு சரத்குமார். அதான் ஒரு கருத்தாக எனக்கு தெரியுது.